பேருரை நீங்க செய்யணும், காம்பினேஷன் அதாவது கான்வெகேஷன் அட்ரஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு விருது வள்ளல் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அப்ப நான் பசுமை தாயகம் பற்றியோ கிளைமேட் சேஞ்ச் காலநிலை மாற்றம் இதை பற்றியெல்லாம் பேசணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு தான் வந்தேன். இருந்தாலும் என்னுடைய அனுபவங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் ஒரு மிகுந்த அது கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்குமா அப்படின்றதுனால தான் இன்னைக்கு நினைச்சேன். நம்ம வாழ்க்கையில ப்ரையாரிட்டிஸ் நம்ம வச்சுக்கணும் இல்லையா? ப்ரையாரிட்டினா எது நம்ம நம்முடைய காலகட்டத்தில் எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றத ஒரு ப்ரையாரிட்டிஸ். முதல்ல குழந்தையா இருக்கும்போது நம்ம தான் ப்ரையாரிட்டி. சின்ன சின்ன குழந்தைங்கன்னா அவங்களுக்கு அவங்க வாழ்க்கை தான். அதே போல வயது முடிந்தவர்களால் அவங்களுக்கு அவங்க தான் ப்ரையாரிட்டி. யார் வயசானவங்க இருக்காங்களோ அவங்களுக்கு தங்களுடைய உடம்பு தங்களுடைய பிரச்சனை அதுதான் முதல் ப்ரையாரிட்டியா இருக்கும். ஆனால் நம்ம இடைப்பட்ட காலகட்டம் இருக்கும், குழந்தையும் இல்லாம முதியவர்களாக இல்லாம இடைப்பட்ட காலகட்டத்தில் நம்மளுடைய ப்ரையாரிட்டிஸ் நம்மளுடைய முக்கியத்துவம் என்பது கொஞ்சம் கொஞ்சமா மாறும். அப்படி பாத்தீங்கன்னா முதல்ல இருக்கிறது பள்ளி பருவம், கல்வி பருவம், படிக்கிற காலம். படிக்கிற காலத்துல எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றால் படிப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். இன்னைக்கு படிக்காம ஒரு 10 வருஷம் கழிச்சு படிக்கலாம்னா ரொம்ப சிரமம். இன்னைக்கு அதை நம்ம படிக்க முடியும். அந்த படிக்கிற காலகட்டத்துல படிப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அது ரொம்ப இதெல்லாம் கற்றுக்கொள்ளலாம். ஆனா ஒரு 10 வருஷம் கழிச்சு நமக்கு வேலை பலவா இருக்கும்போது அதை நம்ம படிக்க முடியாது. இன்னைக்கு இப்ப மாணவர்களாக இருக்கும்போது என்ன பெரிய வேலை இருக்கும் இல்லைங்களா? ஒரு அம்மாவுக்கு உதவியா இருக்கலாம், ஒரு பாத்திரம் கழுவலாம், இல்ல வீடு சுத்தம் செஞ்சு கொடுக்கலாம், இல்ல ஒரு பால் வாங்கி கொடுக்கணும், அதுதான் இருக்கும். ஒரு ரேஷன் கடைக்கு போகணும்வாங்க, இல்ல பால் வாங்கி கொடுத்துட்டு போகணும்வாங்க. சில வீட்டு வேலைகள் தான் செய்ய முடியும். கடன் அடைக்க வேண்டும், பணம் சம்பாதித்து குழந்தைகளை வளர்க்கணும், திருமணம் செய்யணும், இல்ல கல்வி கடனை அடைக்கணும், இல்ல வீடு கட்டணும். இந்த மாதிரி எந்த ஒரு பிரஷர், இந்த மாதிரி எந்த ஒரு கட்டுப்பாடுமே இல்லாத ஒரு வாழ்க்கை தான் பள்ளி பருவம் கல்லூரி பருவம். வேற பெரிய வேலையே இருக்காது. நம்மளால படிக்கணும் அப்படின்றதுதான் ஒரு முக்கியமான வேலையா இருக்கும். அந்த படிப்புக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்புறம் என்னடா படிக்கிற சமயத்துல படிக்க சொல்றாங்க, அப்ப படிக்கிற சமயத்துல ஜாலியா இருக்க முடியும். இப்ப ஜாலியா இருக்காம எப்ப பார்த்தாலும் படிக்க சொல்றாங்க அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. ஏன்னா முக்கியமான விஷயம், இந்த சமயம் விட்டுட்டா எப்பயுமே படிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை சிலது சாதித்தவர்கள் இருக்கிறார்கள். 40 வயசுக்கு மேல திருமணமாகி குழந்தை பெற்று அவர்கள் வளர்ந்தப்போ போய் பட்டம் வாங்கியவர்கள், முனைவர் பட்டம் வாங்கியவர்கள் இருக்கிறாங்க. ஆனா ரொம்ப ரொம்ப வெகு சிலர் ஒரு அரிதான ஒரு விஷயம். இந்த சமயம் படிக்கணும். அதே சமயம் அந்த சமயம் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? நான் பள்ளி பருவத்திலயோ கல்லூரி பருவத்திலயோ நாம படிப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதை விட அதிகமான முக்கியத்துவத்தை நம்ம பெற்றோருக்கு கொடுக்க வேண்டும். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா பெற்றோருக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும். நான் இப்ப இருக்கிற காலகட்டத்துல பாக்குறேன், பெற்றோர்கள் சொல்வதற்கெல்லாம் நோ சொல்லிடுறாங்க, நண்பர்கள் சொல்வதற்கெல்லாம் எஸ் சொல்லிடுறாங்க. அதாவது எங்க நோ சொல்லணும் எங்க எஸ் சொல்லணும் தெரிந்து கொள்ள வேண்டும். நண்பர்கள் முக்கியமான அவங்களும் நமக்கு ஒரு குடும்பம் மாதிரிதான். ஏன்னா கிட்டத்தட்ட 10-15 வருடங்கள் காலையில மதியம் வரை இல்ல சாயங்காலம் வரை ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் நண்பர்களோட தான் நம்ம வாழ்க்கை கழிகிறது இல்லையா? காலையில 8 மணிக்கு 9 மணிக்கு வரும்னா சாயங்காலம் 5 மணி வரைக்கும் நண்பர்களோட தான் நம்ம வாழ்க்கை இருக்கிறது. அந்த நண்பர்கள் நமக்கு ஒரு குடும்பம் மாதிரிதான் இருக்கிறாங்க. அவர்களிடம் நம்ம எல்லா விஷயத்தையும் பகிர்ந்து கொள்கின்றோம். நம்மளுடைய சுக துக்கங்கள், நம்ம கஷ்டம், நம்மளுடைய சந்தோஷம் எல்லாமே இந்த நண்பர்களோட தான் பகிர்ந்து கொள்றோம். அப்படி இருக்கும்போது அவர்கள் கிட்ட அவங்க ஒரு குடும்பம் மாதிரிதான் இருக்காங்க. ஆனா நம்ம வீட்டிலேயே நமக்காக இருக்கக்கூடிய நம் தாய் தந்தை அவங்களுக்கு தான் முதல் முக்கியத்துவம் கொடுக்கணும். அவங்க சொல்றதுல நம்ம கண்டிப்பாக கேட்க வேண்டும் என்பதை என்னுடைய வேண்டுகோள். இப்பதான் கல்லூரியுடைய தலைவர்களும் அதான் சொன்னாங்க, பெற்றோருக்கு மதிப்பு கொடுங்க அப்படின்னு. பெற்றோர் 2 பேருக்கு தான் ரெண்டுத்துக்கு தான் முதல்ல முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அந்த பெற்றோருக்கு முக்கியத்துவம் கொடுப்பது என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அவங்க படி இல்ல வேலைக்கு போ இல்ல நல்லா படி முதல் மார்க் வாங்குன்னு சொல்றது அவர்களுக்கு நம்ம எஸ் சொல்லணும். ஆமா நான் அதை செய்வேன் அப்படின்னு. அதுவே நண்பர்கள் குழுவில் இருக்கும்போது எத்தனையோ எத்தனையோ விஷயங்கள் நடக்கும். இப்ப நான் நிறைய பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம சொல்றதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா நம்ம நண்பர்கள் அந்த தப்பா நினைச்சிடுவாங்களோ, எல்லாரும் செய்யக்கூடிய அதே தப்பா நம்மளும் செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் விடுகிறது. ஏன்னா நம்ம சொல்றதுக்கு பயம் வருது. ஏன் நீங்க நோ அப்படின்ற வார்த்தையை கண்டிப்பாக சொல்லணும். ஏதாவது முதல்ல ஒரு மது பழக்கமோ இல்ல புகையிலை பழக்கமோ இல்ல போதை பழக்கத்தையோ உங்களுக்கு கொண்டு கொடுக்குறாங்கன்னா அப்பே முதல் வாட்டி நோ சொல்லிடணும். முதல் வாட்டி அதை சே நோ தி ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு வேண்டாம்,
என் குடும்பம் இது ஆகாது, என்னுடைய வாழ்க்கைக்கோ என் உடல் நலத்திற்கோ இது தேவையில்லாத ஒன்று, அதனால இது எனக்கு வேணான்னு தைரியமா சொல்லுங்க. எப்ப நீங்க எஸ் சொல்றீங்களோ அதுக்கு உங்களுக்கு எந்த உரிமை இருக்கோ, நோ சொல்றதுக்கு உரிமை இருந்ததா அது உண்மையான சுதந்திரம். வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்றதுதான் உண்மையான சுதந்திரம். வேண்டாம்னு சொல்றதுக்கு பதிலா அப்புறம் சுதந்திரமே இல்லை. அப்ப நம்ம சுதந்திரமான மனிதர்களாக இருக்க மாட்டோம். நான் எனக்கு வேணாம், எனக்கு பிடிக்காது, எனக்கு இதெல்லாம் ஒத்துக்காது, எனக்கு தேவையில்லை என்று சொல்ல வேண்டும். நான் நிறைய இடத்துல பார்க்கிறேன் மாணவர்கள் அந்த பெரிய பிரஷர் கூட இருக்கிற நண்பர்கள் குழுவோட சேர்ந்து தவறான வழிகளுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். அத ஏன்னா இந்த இளைய தலைமுறையை பார்க்கும்போது எனக்கு அது தோணுது. அந்த காலத்துல எல்லாம் அதற்காக பள்ளி வழியே இல்லை. அந்த காலத்துல இதெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா தெருவுக்கு தெரு, வீட்டுக்கு வீடு, பள்ளிக்கூடத்துல பள்ளிக்கூடம், கல்வி எல்லா விஷயங்களும் கிடைக்கிறது, எளிதாக கிடைக்கிறது. அதனால தவறான பாதையில போறது ரொம்ப ஃபேஷனா போயிடுச்சு. ஆனா அது ஃபேஷனே கிடையாது. அதனால உடம்பு கெட்டுவிடும். உடல் நலம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு. ஏன்னா எங்க பார்த்தாலும் மாசு, சாப்பிடுற சாப்பாடுல கூட கலப்படம் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நம்ம சுவாசிக்கிற காற்றிலையும் கலப்படம் இருக்கிறது, குடிக்கிற தண்ணியில கலப்படம் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நம்ம உடல் நலத்தை நாம் பேணி காக்க வேண்டும் என்றால் இந்த கெட்ட இந்த மது பழக்கமோ, போதை பழக்கமோ, இல்லை எந்த ஒரு அதாவது புகையிலை பழக்கம் போன்றவற்றுக்கு முதல்ல முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் முதல் தடவை உங்ககிட்ட யாராவது எதையாவது கொடுத்து நீ பரவாயில்ல சாப்பிடுறா அப்படின்னு சொன்னாலும் அதற்கு நம்ம வேண்டாம் என்று சொல்வதை அது நம்முடைய உரிமை. அப்படிதான் அது வேண்டாம், எனக்கு இது தேவையில்லை என்று சொல்லிதான் அதுதான் முதல்ல சுதந்திரம். அதுதான் உங்களுக்கு உங்களுடைய தன்னம்பிக்கையை காட்டும். எத்தனை பேர் 10 பேர் சுத்தி பண்ணிட்டு இருந்தாலும் அது ஒருத்தர் வேணாம் சொல்றாங்க பாருங்க, அது உங்களுடைய தன்னம்பிக்கை காட்டும். இதுதான் நீங்க பெற்றோருக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவமா நான் கருதுறேன். அதனால படிப்பு பெற்றோருக்கு கொடுக்கக்கூடிய ப்ரையாரிட்டிய மனசுல வச்சுக்கோங்க. அடுத்த ப்ரையாரிட்டி நம்ம வளர்ந்தப்ப நானே நிறைய பேர் பட்டம் வாங்கக்கூடிய வந்திருக்கக்கூடிய மகளிர் பாக்குறேன், கையில கை குழந்தையோட வந்திருக்கிறாங்க. இன்னும் இடம் வாங்கி பெருசா செய்யறோமா அப்படின்றது. இன்னும் நம்ம ஒரு நிறுவனத்துல வேலை செய்தோம் என்றால் அதுல ஒரு பெரிய பதவிக்கு போறோமா, ஆசிரியராக பணி செய்தால் ஒரு துறை தலைவராக வருமா, இல்ல பிரின்சிபாலாக வருமா, போன்ற நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அந்த கரியரை அதை நாம் மனதில் வைத்துக் கொண்டு நாம் வேலை செய்ய வேண்டும். அதே சமயம் நம் துணை நலம், வாழ்க்கை துணை நலமாக அமைந்த கணவராக இருக்கட்டும், இல்ல மனைவியாக இருக்கட்டும், அவர்களுக்கு அந்த முக்கியத்துவத்தை அந்த சமயம் நம்ம கொடுக்கணும். அதே சமயம் நமக்கு பிறகு போகும் குழந்தைகளுக்கு அந்த முக்கியத்துவத்தை கொடுக்கணும். இதுதான் இந்த குடும்பத்துக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்ம பேலன்ஸ் இருக்கு பாருங்க, அதுதான் இந்த ப்ரையாரிட்டி. எல்லாம் இருக்கலாம், வெளியில போய் ஜாலியா இருக்கணும், போகணும், வரணும், இதெல்லாம் இருக்கலாம், எவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம். ஆனால் அந்த சமயத்துல குடும்பத்தையும் மறக்கக்கூடாது. நம்மளுடைய படிப்பு சின்ன வயசுல முடிஞ்சு போகுது, அதுக்கப்புறம் நம்ம வேலை செய்வதையும் நம்ம மறக்கக்கூடாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் என்ன படிச்சோன்னே நம்ம எல்லாரும் முன்னாடி என்ன சொல்லுவாங்க, படிக்க முடித்தவங்க எல்லாரும் எல்லா பரீட்சையும் எழுதுங்க, அதாவது அரசு வேலைக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. இன்னைக்கு அரசு வேலை என்பதே இல்லாம போய்விட்ட ஒரு காலகட்டம். பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய தகவல் இருக்கு. அரசு வேலை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல ஒரு 12 லட்சம் அரசு வேலைகள் இருக்கிறது. ஆனா 6 லட்சம் கணக்கிலே போட்டாங்க. 12 லட்சம் அரசு வேலைகள் இருக்கிறது. அது 6 லட்சம் வேலைக்கு இந்தியா தூக்கி தேவையான எடுத்து வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 62,000 பேர் தான் கடந்த 4 வருஷத்துல 62,000 பேருக்கு தான் வேலை வாய்ப்பு, அரசு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதுல 30,000 பேர் தான் இந்த பெர்மனன்ட், மிச்சம் 30,000 பேர் டெம்பரரி. அதனால கல்வி அடிப்படையில், அதாவது ஒரு அப்பாவோ இல்ல யாராவது குடும்பத்துல இருந்தாங்க, அவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலை வாய்ப்பு 10% அதுவே போயிடுச்சு. புது வேலை வாய்ப்பு என்பதே கிடையாது. நம்மளாதான் நம்ம வேலை வாய்ப்பை உருவாக்கி கொள்ள வேண்டும். இன்னைக்கு அந்த கிரேட் 4 போன்ற வேலைக்கு அப்ளை பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கிராஜுவேட், எம்ஃபில், பிஹெச்டி, என்ஜினியரிங், எம்பிஏ இவங்கெல்லாம் அப்ளை பண்றாங்க. அதனால நம்மளுடைய படிப்பை வைத்துக் கொண்டு நம்ம எப்படி வேலை செய்யறோம், எப்படி நம்ம வாழ்க்கையை முன்னேற்றிக் கொள்கிறோம் என்பதை பொறுத்துதான் நம்மளுடைய வாழ்க்கை கட்டமைக்கப்படுகிறது. அதனால இந்த இடஒதுக்கீடு நம்ம படிக்கிறோம், அதே இடஒதுக்கீடு மூலமா நமக்கு வேலையும் கிடைக்க வேண்டும் என்றால் அந்த கவர்மெண்ட் வேலையெல்லாம் நம்ம கொண்டு உருவாக்க வேண்டும். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு, பயங்கர டெக்னிக்கலா இருக்குது. இன்னைக்கு காலையில மருத்துவர் அண்ணாவுடைய அறிக்கை, மருத்துவர் அண்ணாமலை அவர்களுடைய அறிக்கை நீங்க படிச்சீங்கனாலே ஒரு கிட்டத்தட்ட லைப்ரரி மாதிரி அதுல அத்தனை விஷயங்கள் இருக்குது. தினமும் அந்த அறிக்கைகளை படிங்க, நம்மளுடைய பார்வை விசாலமாகும், அறிவு விசாலமாகும். ஏன்னா எப்படி வேலை இருக்கு, அவங்க எந்த மாதிரி விஷயத்துல அவங்க அந்த வேலை வாய்ப்புகள் எல்லாம் பறிக்கப்படுகிறது என்றதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
தெரிஞ்சதுனால நம்ம உரிமையை நம்ம கேட்க முடியும். நமக்கு எந்த விஷயமே தெரியலன்னா கேட்கவே முடியாது. விஷயம் தெரியாம எங்களால போய் பேச முடியுமா? அந்த மாதிரி தான் நீங்கள் அறிக்கைகளை தினமும் படிங்கள். அதுல எல்லா விஷயங்களும் அடங்கி ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். இப்ப இந்த பகுதியில நாங்க கிட்டத்தட்ட இன்னொரு ப்ரையாரிட்டி, இப்ப நம்ம பேசும்போது பெற்றோருக்கும் குடும்பத்துக்கும் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், படிப்புக்கும் வேலைக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் பத்தி பேசுறோம். அடுத்தது நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா அது இயற்கைக்கு தான். இயற்கையெல்லாம் எப்படி நம்ம அந்த நேச்சருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றது டெவலப்மெண்ட் தேவை. நாட் அட் த காஸ்ட் ஆஃப் அவர் லைஃப். அதான் நமக்கு முன்னேற்றம். எல்லாரும் என்ன சொல்றாங்க, என்ன பசுமை தாயகம் மூலமா நீங்க எதை ப்ராஜெக்ட் எடுத்துட்டு வந்தாலும் இது வேணாம் வேணாம்னு சொல்றீங்க, இது வேலை வாய்ப்பு பெருக்கக்கூடிய ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்வாங்க. நான் சொல்ல, எப்படி நீங்க வேலை வாய்ப்பு பெருக்கிறீங்களோ அந்த மக்களுக்கு அது உபயோகப்படணும். நாளைக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு அந்த மக்களுக்கோ அவங்களுடைய சந்ததிக்கோ அந்த வேலை வாய்ப்பு என்பது தவறாக போய்விடுமானா நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வேலை வாய்ப்பு தேவையில்லையே. அப்ப இருக்கிற நல்ல வேலையை ஒழுங்கா செஞ்சுட்டு போலாமே அப்படின்னு. ஏன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும், நீர்வழி பக்கத்துல தான் இருக்கிறீங்க. அதாவது கிட்டத்தட்ட என்என்சி அப்படின்ற அந்த நிறுவனம் மூலமாக அன்றைக்கு நமக்கு கரண்ட், அதாவது நமக்கு இன்றைக்கு இந்த மின்சாரம் தேவைப்பட்டது. அதனால 40,000 ஏக்கர் மக்கள் கொடுத்துட்டாங்க. கொடுத்து அதன் மூலமாக எல்லாருக்கும் மின்சாரம் கிடைத்தது. இன்னைக்கு அப்படி இல்லை. மின்சாரம் வேற எத்தனையோ வழிகளில் வர இருக்கின்றது. இப்ப பாத்தீங்கன்னா கடல் மேல இருக்கு இல்லையா, கடல் மேல கூட மின்சாரம் தயாரிக்க முடியும். கடலில் இருக்கக்கூடிய கரண்ட், கடல்ல இருக்கக்கூடிய அந்த அலையில கூட மின்சாரம் தயாரிக்க முடியும். அப்படி பார்த்தா நம்ம உலகத்தை சுற்றி கிட்டத்தட்ட 97% ஒரு கடல் தான் இருக்கு. இந்த 97% கடல்ல கண்டிப்பாக மின்சாரம் தயாரிக்க முடியும். இது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதே போல நம்ம ஊர்ல வெயில் சுட்டு இருக்குது, சூரியனுக்கு பஞ்சமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அங்கிருந்து கூட மின்சாரம் தயாரிக்க முடியும். எதற்காக நம்மளுடைய நிலங்களை எடுக்க வேண்டும்? இன்னும் 60,000 ஏக்கர் எதுக்குன்னு தேவையே இல்லை. அது 3 போகம் கரும்பும் வாழையும் நெல்லும் விளையக்கூடிய அந்த 3 போகம் விளையக்கூடிய நிலங்கள் இன்னும் 60,000 ஏக்கர் எதுக்குன்னா எனக்கு தெரியல, தேவையே இல்லாது. எப்படி பாத்தீங்கன்னா அதனால 3 பாதிப்பு, தண்ணீரும் பாதிக்குது, நிலமும் பாதிக்குது, காற்றும் பாதிக்குது. லிக்னைட் என்ற ஒரு விஷயம் இருக்கு, அதுல இருந்துதான் மின்சாரம் தயாரிக்கிறாங்க. அந்த லிக்னைட் எங்க இருக்குன்னா மண்ணு கீழே இருக்குது. மண்ணு, அதுக்கப்புறம் தண்ணி, அந்த தண்ணிக்கு கீழே தான் லிக்னைட். லிக்னைட்ங்கிறது நிலக்கரி. இந்த நிலக்கரின்றது கோலை விட மோசமானது. அது கோல் லிக்னைட் ரொம்ப ஒரு 50,000 வருஷம் கழிச்சுதான் அது கோல் ஆகும், அதாவது கரியாகும். இந்த லிக்னைட் எடுக்கிறாங்க, அது மூலமா தான் எரிச்சு மின்சாரம் தயாரிக்கிறாங்க. அப்ப அந்த லிக்னைட் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட கிலோமீட்டர் கணக்குல பள்ளம் மூன்றாங்க. அப்ப மேல இருக்கிற நிலமும் பாதிக்கப்படுது, அதற்கு கீழே இருக்கக்கூடிய தண்ணீர் அத்தனையும் உறிஞ்சிட்டு அப்புறம் நம்ம சுத்த வட்டாரத்துல விவசாயத்துக்கு தண்ணீர் இருக்குமா? எல்லா தண்ணியும் உறிஞ்சிட்டு அப்புறம் இருக்காது. அதற்கு கீழே இருக்கக்கூடிய நிலக்கரியை எடுத்து அதை எரிக்கும் போது காற்று மாசு, தண்ணீரும் போயிடுது, நிலமும் போயிடுது. அப்ப 3 விதமான மாசுக்களையும் நாம் பார்த்து விட்டுதான் நம்மளுடைய விவசாயமோ நம்ம குழந்தைகளுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். அதனால இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம கடந்த வருடங்களாக பசுமை தாயகம் மூலமாக எதிர்த்து கொண்டுதான் வந்திருக்கோம். இது தேவையில்லாத ஒரு திட்டங்கள். இதற்கு பதில் விஞ்ஞானம் மற்றும் அந்த இயற்கையை சார்ந்த நிறைய திட்டங்களை கொண்டு வாங்க. விவசாயத்துக்கு இன்னும் முக்கியத்துவம் கொடுங்க, இலவசமான ஈடுபொருள் கொடுங்க, தண்ணீர் மேலாண்மை, நீர் எவ்வளவு நீர் வளம். இந்த நெய்வேலியே ஆஸ்திரேலியால மட்டும்தான் இந்த தன்னூத்துன்னு ஒரு விஷயமே இருக்குதான், வேற எந்த ஊர்லயுமே கிடையாது. நெய்வேலியில் இருக்கக்கூடிய தன்னூற்று பல நாடுகளோட அதை தண்ணி அப்படியே பரவிட்டு வரும். அந்த தன்னூற்று என்ற ஒரு விஷயம் ஆஸ்திரேலியாவோட நாடுல இருக்கு, நம்ம நெய்வேலியில இருக்கு. வேற இந்தியாவில உலகத்துல எங்கேயும் இல்லை. அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட தண்ணீர் வளமிக்க இந்த ஊரை தண்ணியே இல்லாம அதற்கு காரணம் தவறான விஷயங்கள் தான். வேலை வாய்ப்பு கொடுக்கறோம்னு சொல்லிட்டு நம்மளுடைய வாழ்வாதாரத்தை அழிக்கக்கூடிய அந்த விஷயங்களை செய்வதை விட நல்ல வேலை வாய்ப்பை கொடுங்க, அதுதான் முக்கியம். டெவலப்மெண்ட் நாட் அட் த காஸ்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர். அதே போல டெவலப்மெண்ட் நாட் அட் த காஸ்ட் ஆஃப் என்வாயன்மெண்ட், டெவலப்மெண்ட் நாட் அட் த காஸ்ட் ஆஃப் லைவ்லிஹுட். எல்லாமே நமக்கு வேண்டியது இயற்கையை பாதுகாக்க வேண்டும், நம்முடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும், குறிப்பாக நம் விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும். இதெல்லாம் பாதுகாக்கக்கூடிய ஒரு வளர்ச்சி தான் உண்மையான வளர்ச்சி.
சும்மா வந்து நாங்க இடம் ஒரு இந்த இடத்துல பில்டிங் கட்டுறோம், அந்த இடத்துல ஒரு 10 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு நம்மளுடைய நிலங்களை எடுத்துக்கொள்வது என்பது தவறான ஒரு செயல். அதை நம்ம ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. இந்த விஷயங்களை பட்டதாரிகளான நீங்கள் எடுத்து செல்லுங்கள். நம்முடைய அப்பா அம்மாவை வந்து எல்லாம் தெரியல, அப்போ நாட்டுக்காக நம்ம கொடுத்தோம்னு நினைச்சுக்கிட்டாங்க. நாட்டுக்காக கொடுக்குறோம், நம்ம மின்சாரத்துக்காக கொடுக்குறோம், நம்ம பிள்ளைகளுக்கு நாளைக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்மளுடைய நிலங்களை அவங்க தாண்ட பார்த்துட்டாங்க. ஆனா அந்த அந்த அவர்களுக்கு தெரியாம செய்துட்டாங்க. இப்ப நமக்கு விஷயம் தெரியும், நம்ம படிச்சிருக்கிறோம், ஒரு பட்டம் பெற்றிருக்கோம், ஒரு உலக அறிவு இருக்கு. நீங்க போனை திறந்தா கூகுள், விக்கிபீடியா எல்லாத்துலயும் நிறைய விஷயங்களை நீங்க தெரிந்து கொள்ளலாம். நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். நிறைய நமக்கு நாலேஜ் இஸ் பவர். நம்ம நாலேஜ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க சொன்னா உங்களுடைய தலைவர் ஒரு விஷயத்தை சொன்னாரு, நீங்க தான் ஹீரோ. நீங்க ஹீரோக்களை வெளியில தேடுறதை விட இந்த மேடையில இருக்கிறாங்க. நீங்க பார்க்கக்கூடிய இடத்துல எல்லாம் உங்களுக்கு ஹீரோ இருக்கிறாங்க, உங்க நடுவில் இருக்கிறாங்க, உங்களுக்காக பாடுபடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவங்க தான் நிஜ ரியல் லைஃப் ஹீரோ. அவர்களை நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நீங்க மருத்துவர் ஐயாவை பாக்குறீங்க, இன்னும் வரைக்கும் விடாமுயற்சியோட போராடிட்டு இருக்கிறாரு. அந்த விடாமுயற்சி தைரியம் தன்னம்பிக்கை நமக்கும் வேணும். அதே போல மருத்துவர் அன்புமணி அவர்கள் இருக்கிறார்கள். அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக 2004 2009 வரை தான் இருந்தாங்க. 5 வருஷம் தான் இருந்தாங்க. ஆனா அவங்க கொண்டு வந்த 108 ஆம்புலன்ஸ் இனி வரைக்கும் ஓடுது. இது வரைக்கும் வேற யாராவது அந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா அவங்க ராஜினாமா பண்ணிட்டு வந்தாங்கன்னா இந்த திட்டமும் காணாம போயிருக்கும். ஆனா அப்படி கிடையாது. அவர்கள் கொண்டு வந்த அத்தனை திட்டமும் இன்றைய வரைக்கும் கிராமப்புற சுகாதார திட்டம் என்ற பெயரில் அது ஆம்புலன்ஸாக 108 ஆம்புலன்ஸாக இருந்தாலும் சரி, இல்ல வந்து பிஹெச்சி அதாவது ஆரம்ப கல்வி சுகாதார நிலையங்களாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் இன்னி வரைக்கும் கூட ஓடிக்கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அன்று அவர்கள் போட்ட விதைதான். இன்னும் பிராட்கேஜ் வந்து பிராட்கேஜ் ஆயிருக்கு. தமிழ்நாட்டில் சாத்தியமாக நம்முடைய தமிழ்நாட்டில இருந்து செல்லக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி அமைச்சர்கள் தமிழ்ல நிறைய விஷயங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள். ரயில்வே திட்டங்களை இருக்கிறார்கள். இது எல்லாமே வந்து நாம் நிறைய இருந்து கொண்டிருக்கும் ஒரு கதாநாயகர்கள் அவர்கள். அந்த கதாநாயகர்களை தான் நீங்க பார்த்து நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். எத்தனையோ கதாநாயகர்கள் இருப்பாங்க, பார்த்துக்கவே மாட்டீங்க. ஆனா உங்களுடைய பயணித்துக் கொள்ளாம இந்த கதாநாயகர்களை பாருங்க. இவங்க எவ்வளவு சாதிச்சிருக்கிறாங்க, உங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்க வீட்டுல உங்க அப்பா அம்மா இருக்காங்க, அவங்கதான் உங்களுடைய ஹீரோ, அவங்கதான் உங்களுடைய ஹீரோயின். அவர்களை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு இந்த அருமையான விழா கான்வெகேஷன் பட்டமளிப்பு விழாவுக்கு என்னை அழைத்து எனக்கு இந்த வாய்ப்பை தந்த விருதை வள்ளல் மருத்துவர் ஆர்ஜி ஐயா அவர்களுக்கு என்னோட மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்களாம் அத்தனை அழகாக எல்லாரும் இவ்வளோ பொறுமையாக உட்கார்ந்து உங்களுடைய பேச்சையும் கேட்டீர்கள். ரொம்ப நேரமும் ஆகிவிட்டது. எல்லாரும் வந்து அழகா மிஸ் பண்ணிருந்தீங்க. எல்லாருக்கும் ஒரு ரோபோ கொடுத்துட்டீங்க. உட்கார்ந்து இருக்கிறாங்க. இதற்கு மேலும் தாமதம் செய்யாமல் நீங்கள் அனைவரும் இதை விட பெரிய பெரிய பட்டங்களையும் பெற்று சட்டங்கள் செய்து நாட்டையே ஆள வேண்டும் என்று உங்களெல்லாம் வாழ்த்து மனமாக வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.